ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்தோடு ஆண்டவரே எங்களோட என்ன வார்த்தையோடு இடைப்பட நீர் சித்தமாக இருக்கிறீரோ அப்பா, உம்முடைய சித்தம் எங்கள் மத்தியில் வார்த்தைகளாக வெளிவரட்டும். எங்கள் பரிசுத்த ஆவியானவரே அப்பா, இந்த வேளையிலும் நீர் முழுவதுமாக எங்களை ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய சித்தம் எங்கள் மத்தியில் வார்த்தைகளாக வெளிவரும்படியாக உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உம்மை மாத்திரமே உயர்த்துகிறோம். சகல துதிக்கான மகிமை ஒருவருக்கே எடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் உட்காரலாம். இன்றைக்கும் நாம் யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்தை தியானிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். நேற்றைய தினத்திற்குள்ளோடு நம்ம பார்த்தோம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம படிச்சிருக்கோம். இந்த யாத்ராகமம் புத்தகத்திலேயே ஒரு முக்கியமான ஒரு கிளைமேக்ஸாக நேற்று நம்ம அந்த அதிகாரத்தில் படித்தோம். என்ன அந்த கிளைமேக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இத்தனை வருஷம் அவங்க என்ன பண்ணாங்க, எகிப்தோட அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு வெறும் நைல் நதியை மட்டும் பார்த்தவங்க இன்றைக்கி செங்கடலை கடக்க போகிறாங்க. அப்போ நேற்றைய தினத்தில் ஒரு முக்கியமான கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா, அந்த செங்கடலை அவங்க கடந்தது தான் அந்த முக்கியமான கிளைமேக்ஸ். நம்ம ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கலாம். அந்த மக்கள் அந்த செங்கடலை கடக்கும் பொழுது அவங்களோட இருதயம் எப்படி இருந்திருக்கும்? கர்த்தர் அவருடைய பலத்த கரத்தினால அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செஞ்சார். நம்ம ஒரு சின்ன ஒரு ஏரியை பார்க்கும்பொழுது அது எவ்வளோ பெரிய விசாலமாக இருக்குது, அதுக்குள்ளே நம்ம எப்படி போக முடியுன்ற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் அந்த செங்கடலை ஆண்டவர் தன்னுடைய பலத்த கரத்தினால அற்புதம் செஞ்சு அந்த ஜனங்களை அதில் நடக்க வச்சார். அவங்க செங்கடலில் நடக்கும் பொழுது அந்த செங்கடல் இரண்டாக பிளந்த பொழுது அந்த தரை எப்படி இருக்கும்னா, ஆக்சுவலாக நம்ம தண்ணி இருக்கிற இடத்துல பார்க்கும்பொழுது எப்படி இருக்கும், சேரும் செகதியமாக இருக்கும். ஆனால் அவங்க வெட்டாந்தரையில் நடக்கிறது போல் அவங்க நடந்தாங்க. ஒரு காஞ்ச ஒரு நிலத்தில் நடந்தது போல் நடந்தாங்க. அப்போ தேவனுடைய பலத்த கரம் அந்த இடத்துல அற்புதத்தை செஞ்சதை நம்ம நேற்று பார்த்துருக்குறோம். அவர் கீழ்காற்றை வர பண்ணி அந்த ஜலத்தை குவியலாக நிற்க செய்தார். அங்கே இருக்கிற அந்த மணலில் இருக்க சேரை கூட அது மாற்றி போட்டு வெட்டாந்தரையாக மாற்றினார். அப்போ கர்த்தருடைய வல்லமை எவ்வளோ பெரிதாக இருந்தது அப்படின்றத நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம சாதாரண நிலத்தில் நடக்கும்போது கூட அந்த அளவுக்கு நம்ம பயந்து நடப்போம். அந்த செங்கலை இரண்டாக பிளக்கும் பொழுது ஒரு நிமிஷம் நம்ம கற்பனை பண்ணி பார்ப்போமே, இரண்டு பக்கமும் அந்த ஜலம் குவியலாக இருக்கும் பொழுது இதுவரைக்கும் அந்த கடலே பார்த்திராத அந்த ஜனங்கள் அதை எப்படி ஒரு ஆச்சரியமாக அதை பார்த்துட்டு போயிருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு ஜனங்களும் அந்த சிறு பிள்ளைகள் முதல் முதியவர்கள் வரை, வாலிப பிள்ளைகள் வரை அதை பார்த்துட்டு போகிற அந்த காட்சியை நம்ம சிந்தனையில் ஒரு நிமிஷம் நம்ம கற்பனையில் வைத்து பார்ப்போமே. நம்ம ஒரு எக்ஸிபிஷன் போனால் கூட என்ன பண்ணுவோம், இந்த ஒரு ஆச்சரியமாக பார்ப்போம். அப்போ அவங்க அந்த செங்கடல் இரண்டாக பிரிந்து அந்த ஜலம் குவியலாக நிற்கிறது நடுவில் நடக்கும் பொழுது அவங்க அப்படியே ஆச்சரியமாகவும் அற்புதத்தையும் காண்படியாக அவங்க கடந்து போனாங்க. அந்த செங்கடலில் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சாதாரண மனிதர்கள் அந்த 10 கிலோமீட்டர் தூரத்தை நடக்கிறதுக்குன்னா 1 மணி நேரம் ஆயிருக்கலாம், ஏறத்தாழ 1 மணி நேரம் ஆகலாம். ஆனால் அவங்களோட கூட போனது சிறு பிள்ளைகள் போனாங்க, முதியவர்கள் போனாங்க, அவங்க கால்நடைகள் கொண்டு போனாங்க. அப்போ அவங்க எல்லாருமே அந்த செங்கடலை கடக்கணும்னா ஏறத்தாழ ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் அந்த அற்புத காட்சி அவர்கள் பார்க்கிற விதமாக அவங்க பார்த்துட்டு போயிருப்பாங்க. அப்போ அந்த தண்ணி குவியலாக நிற்கும் பொழுது அந்த தண்ணியில் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த கைகளை வைத்து அந்த ரசிச்சுட்டு ஆண்டவருடைய அற்புதத்தை அவங்க பார்த்தபடியாக சென்றிருக்கலாம். அப்போது இந்த நாளில் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட செங்கடலை போல எத்தனையோ பிரச்சனைகள் நிற்கலாம். இது நமக்கு மாறாதான்னு நிச்சயமாகவே ஆண்டவர் தம்முடைய பலத்த கரத்தினால அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் அவங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை பார்த்ததே இல்லை, ஒரு அதிசயத்தை அவங்க பார்த்ததே கிடையாது. இதுவரைக்கும் எகிப்தின் அடிமைத்தனத்தில் அவங்க எஜமான்கள் போடுற அந்த கொமட்டி காய்களையும் மீன் முள்ளுகளையும் அடிமைத்தன வேலைகளையும் பார்த்த அந்த ஜனங்கள் ஆண்டவர் செய்த ஒரு பலத்த அற்புதத்தை அவங்க பார்த்து அந்த செங்கடலை நடுவில் கடந்து போகும்போது அந்த காட்சியில் ஒருவேளை அந்த ஜனத்தோடு நம்ம வைத்து பார்ப்போமே, அப்போ நமக்கு எவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அப்போது ஆண்டவர் யார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்த சூழ்நிலை இருந்திருக்கலாம். அப்போது அந்த செங்கடலில் அவங்க வெட்டாந்தரையில் நடந்து போகும் பொழுது அவங்க சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பது போல கூட அந்த தோற்றம் இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த செங்கடல், அந்த கடலில் மணல் வெட்டாந்தரை போல. அப்போ ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் அவர் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பதை போல தான் நிச்சயமாகவே ஆண்டவர் அழைத்து செல்வார். ஹல்லேலூயா. அப்போது இந்த நாளில் கூட நம்ம பார்க்கிறோம், இந்த 3 மணி நேரம் வரைக்கும் அவங்க செங்கடல் 10 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தை அவங்க கடக்கும் பொழுது அவங்களுடைய இருதயம் ஆச்சரியப்படும் விதமாக அதை கடந்து போயிருப்பாங்க நம்ம பார்க்கிறோம்.
நம்ம அவங்க வாழ்க்கையில் இந்த சூழ்நிலை வந்து நிச்சயமாகவே அவங்க மறக்க முடியாத ஒரு அதிசயமான ஒரு காரியமாக தான் இருக்கும். அப்போ அவங்க பிள்ளைகளிடத்துக்கும் அவங்க அது சொல்லுவாங்க, நாங்கள் இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் செஞ்சார், நாங்கள் இதெல்லாம் ரசிச்சுட்டே வந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையில் நம்ம பார்த்துருக்குறோம். அது மாத்திரம் இல்லை, அவங்க அந்த செங்கடலை கடக்கும் பொழுது ஆண்டவர் அக்கினி ஸ்தம்பமாக அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தார் என்று. ஹல்லேலூயா. அப்போ பின்பாக வருகின்ற அந்த எகிப்தின் சேனைகளுக்கு இருளாக காணப்பட்டது அப்படின்னு. அப்போ கிழக்கு வெளுத்து வரும் பொழுது ஆண்டவர் இந்த செங்கடலை மூடுகிறார். அப்போ வெளிச்சம் வரும் பொழுது ஆண்டவர் செங்கடலை மூடுகிறார். அப்போது 600க்கும் மேற்பட்ட அதிகமான எகிப்தின் ரதங்கள் அந்த செங்கடலில் மூழ்கிடுச்சு. எகிப்தின் போர் வீரர்கள் அதில் மூழ்கடிக்கப்பட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ கர்த்தரின் வல்லமைக்கு முன்பாக ரதங்களும் குதிரைகளும் ஒன்றுமே இல்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் நம்ம நேற்றைய அதிகாரத்தில் நம்ம தியானித்தோம். அப்போ அந்த நூற்றாண்டில் நடந்த அற்புதங்கள் இதற்கு பின்பாக நடந்ததானா? இதுவரை நடக்கலை. அப்போ நம்ம ஆண்டவருக்கு வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்தோமானால் நிச்சயமாகவே அதை காட்டிலும் பெரிய அற்புதங்களை கர்த்தர் நம்ம மத்தியில் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொருவரும் குடும்ப நபர்களாக சேர்ந்து தேவனுடைய மகிமையை அறிந்தவர்களாக, தேவனுடைய வல்லமை உணர்ந்தவர்களாக அந்த செங்கடலை கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம நோக்கி பார்க்க போகிறோம். இதை 3 பகுதிகளாக பிரிக்கிறேன். 1-19 வரை மோசேயின் துதிப்பாடல், 20-21 வரை மீரியாமின் துதிப்பாடல், 22-27 வரை மக்களின் முறுமுறுப்பு. அதாவது தேவனிட நோக்கி மோசேக்கிட்ட அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதா அந்த மீதி 3ஆவது பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது இந்த அதிகாரத்திற்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்குறேன். நம் இனிமைகள் கசப்பாக மாறும், கசப்பு இனிமையாக மாறும். ஹல்லேலூயா. அப்போ சூழ்நிலைகள் எண்ணங்களை மாற்றும். அப்போது இந்த முதலாவது பகுதிக்கு நம்ம நேராக கடந்து போகலாம். நம்ம வாசிக்க கேட்போம். 1-3 வசனங்களை நம்ம வாசிக்க அப்போ இதில் பார்க்கிறோம், மோசே வந்து அந்த அற்புதத்தை பார்த்து மோசையும் அவங்களோடு சேர்ந்த சிறுவர்களும் இணைந்து தேவன் செய்த அற்புதத்தை பாடலாக பாடுறாங்க. அப்போ கர்த்தரை அவங்க புகழ்ந்து பாடுறாங்க. அவர் செஞ்ச அற்புதத்தின் நடுவில் அவங்க அனுபவித்த அந்த அனுபவத்தை அவங்க பாடுறாங்க. அப்போ கர்த்தரையே நோக்கி நான் துதிப்பேன், அவரையே போற்றுவேன் என்று சொல்றாங்க. அப்ப யார் முதலாவது தேவனை நோக்கி ஆராதிக்கிறார்கள் பார்த்தா ஆண்கள் தான் ஆராதிக்க வேண்டும். அப்ப குடும்ப தலைவர்கள் யார் என்று பார்த்தால் ஆண்கள் தான். அப்ப ஆண்கள் தான் இனிஷியேட் எடுத்து அந்த குடும்பத்தை தேவனுக்கு நேராக அவங்க வழி நடத்த வேண்டும். அப்ப தேவனை நோக்கி ஆராதிக்க அந்த குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு ஆண்களும் எழும்பி நிற்க வேண்டும். தன் பிள்ளைகளை தேவனை நோக்கி ஆராதிக்க அந்த குடும்ப தலைவர்கள் தான் அவங்கள வந்து உந்துதல் பண்ண வேண்டும். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், நம்ம சபைகளில் கூட பெண்கள் ஆராதிக்கட்டும்னு சொல்லி ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, சும்மாவே நிற்பாங்க. ஆனால் அந்த மாதிரி நிற்கக்கூடாது. ஆண்கள் தான் முதலாவது தேவனை ஆராதிக்க வேண்டும். ஏன்னா கர்ப்பம் திறந்து பிறக்கிற ஒவ்வொரு ஆண்களும் கர்த்தருக்கு சொந்தம் என்று நம்ம படிச்சிருக்கோம். அப்போ ஆண்கள் என்ன பண்ணணும், தேவனை ஆராதிக்க முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இதில் பார்க்கிற மோசே கர்த்தரை நோக்கி புகழ்ந்து பாடுகிறதாக காணப்படுகிறார். என்னன்னா, கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர். ஹல்லேலூயா. அப்போ எகிப்தின் ஜனங்கள் அந்த வாதைகளினால் வாதிக்கப்பட்ட பொழுது கர்த்தரே என் பலனாக இருந்தார். அவர் நான் எனக்கு வாழ்க்கையில் செஞ்ச எல்லா அற்புதங்களுக்கு காரணமாக இந்த கீதமாய் அவரே இருக்கிறார் என்று மோசே பாடுகிறார். அப்போ நமக்கு ரட்சிப்புக்கு யார் காரணம்? நம் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. அப்போ நம்ம இந்த நாளில் கூட எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்திருந்தால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்திருக்குன்னா, எகிப்தியர்கள் அந்த சேனைகள் எப்படி அந்த செங்கடலில் மூழ்கி போனார்களோ அதே போல தான் நம்ம வாழ்க்கை மாறி இருக்கும். தேவனுடைய பெரிதான கிருபையினால் அவரை ரட்சித்து நம்ம இந்த இடத்துல மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். அப்போ நாமும் என்ன பண்ணணும், நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் இதுவரைக்கும் எத்தனையோ அற்புதங்களை செஞ்சுருக்கலாம், எத்தனையோ அடையாளங்களை செஞ்சுருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் மறந்து போனவர்களாக நம்ம காணப்படக்கூடாது. நம்ம கூட பாடல்களை இயற்றி தேவனை நோக்கி ஆராதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். மோசே இந்த இடத்துல என்ன பண்றாரு, அவர் கடந்து வந்த சூழ்நிலையை வைத்து பாடலை ஏற்றி அவர் சொந்தமாக பாடலை ஏற்றி தேவனை நோக்கி ஆராதிக்கிறார் என்றதை நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த நாளில் ஆண்டவர் நம்ம மத்தியில் கூட நம்முடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை செஞ்சிருப்பார். அந்த அற்புதங்களை தொகுத்து ஒரு பாடலாக கூட நம்ம தேவனை நோக்கி ஆராதிக்கலாம். குடும்ப ஜெபத்தில் கூட நம்ம எல்லாரும் உட்கார்ந்து என்ன பண்ணலாம், தேவன் என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் அற்புதமாக செஞ்சார் நம்ம ஆண்கள் பாடும் பொழுது பிள்ளைகள் வந்து கேட்பாங்க. அப்போ பிள்ளைகளும் கர்த்தருக்குள்ளாக வளர அது ஒரு காரணமாக இருக்கும். ஹல்லேலூயா. நாம் வாசிக்க கேட்போம் 4வது வசனத்திலிருந்து 5வது வசனம். அப்போ இதுவும் என்ன பண்ணுறாரு, மோசே அந்த இடத்துல பார்க்க தனக்கு பின்பதாக வந்த எகிப்தின் சேனைகள். அப்போ அந்த ஜனங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும்னா
முன்னாடி செங்கடல், பின்னாடி எகிப்தின் பார்வோன் சேனை தொடர்ந்து வருது. பயத்திலும் திகிலும் இருக்காங்க, நம்ம போக முடியுமா, இல்லை ஒரு செங்கடலில் போக முடியுமா அப்படின்னு. ஆனால் அந்த செங்கடலில் அந்த பயத்தின் நடுவில் இருக்கும் பொழுது தான் தேவனுடைய வார்த்தை மோசேயின் மூலமாக கடந்து வந்து அந்த கோலை கொண்டு செங்கடலை பிரித்து அவர்கள் கடந்து போகும்பொழுது பார்வோனின் சேனை பின்பாக தொடர்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த இருதயத்தில் எப்படி இருக்கும் அந்த ஜனங்களுக்கு ஒரு பயம், ஒருவேளை பார்வோன் தொடர்ந்து வந்து நம்மளை பிடிச்சிட்டா என்ன ஆகும் அப்படின்ற அந்த பயம் இருக்கும் பொழுது கர்த்தர் யுத்தத்தில் வல்லவராக இருக்கிறார் என்பதை அவர் நிரூபிக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த அக்கினி சம்பத்தில் இருந்து அவர்கள் இருளாக இருக்கும் பொழுது அந்த ஜலத்தினால அவர்கள் சேனைகளை மூடுகிறார். அல்லேலூயா. அவங்களுடைய ரதங்களையும் அவர்கள் சேனைகளையும் சமுத்திரத்தில் தள்ளிவிட்டார். அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். அல்லேலூயா. அப்போ இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் எகிப்தை போல என்ன காரியம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது? நம்ம எதை பார்த்து நம்ம பயந்து கொண்டிருக்கிறோம்? இப்பொழுது நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே நமக்கு எதிராக நிற்கின்ற எல்லா சூழ்நிலைகளும் அவர் செங்கடலில் எப்படி அந்த சேனைகளை அமிழ்த்து போட்டாரோ அதே போல போட வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆழி அவர்களை மூடிக்கொண்டது, கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள். அப்போ சமுத்திரத்தில் கல் போடும் பொழுது மேலே மிதக்குமா, ஆழத்தில் போகுமா? ஆழத்தில் போகும். அதே மாதிரி தான் அவர்கள் சேனைகளை கர்த்தர் ஆழத்தில் போட்டு விட்டார் என்று. அல்லேலூயா. அப்போ இந்த நாள் நம்முடைய பிரச்சனைகளை நம் தேவனுக்கு முன்பாக வைக்கும் பொழுது மீண்டும் அந்த பிரச்சனை நம் முன்பாக தலை தூக்காதபடி அவர் சமுத்திரத்தின் ஆழத்தில் தள்ளி போடுவது போல அதை தள்ளிவிடுவார். அல்லேலூயா. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் தேவனை மாத்திரமே நோக்கி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நன்றியுடையவர்களாக தேவனை நோக்கி கீர்த்தனம் பாட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ மீண்டுமாக மோசே என்ன பண்ணுறார், அந்த அவர் கடந்து வந்த அந்த சூழ்நிலையை பாடலாக பாடிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய வலது கரம் எப்படி இருக்குது, அவருடைய பலத்தினால அவருடைய மகத்துவம் சிறந்திருக்கிறது என்று. அப்போ ஆண்டவருடைய வல்லமையை புகழ்ந்து அந்த இடத்துல அவர் பாடுறாரு. அப்போ இந்த நாளில் நம்ம ஆண்டவருடைய வல்லமையை புகழ்ந்து பாட வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய வல்லமையை பற்றி நாம் சொல்லித்தர வேண்டும். அப்போ உமக்கு விரோதமாக எழுமினர்களை உமது முக்கியத்துவத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினீர், உம்முடைய கோபாக்கினியை அனுப்பினீர், அது அவர்களை தாளடியை போல் பட்சித்தது. அப்போ அந்த எகிப்தின் பார்வோன் வந்து அந்த கடின இருதயத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவருடைய கோபாக்கினை இறங்கிறது. கடைசி அந்த 10வது வாதை தலைச்சின் பிள்ளைகள் சங்காரத்தினால அவன் இருதயம் மாறும்படியாக ஆண்டவர் செஞ்சார். ஆனாலும் அவன் என்ன பண்ணான், இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிக்கும்படியாக தான் வந்தான். ஆனாலும் கர்த்தர் நல்லவர். அவர் வந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய வலது கரத்தினால் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நமக்கு விரோதமாக எழும்புகின்ற எல்லா ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்ற அந்த வார்த்தையின்படி அவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பின அந்த எகிப்தின் பார்வோனின் சேனைகளை கர்த்தர் அமிழ்த்து போட்டார். அப்போ நாசின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் நடுக்கடலில் உறைந்து போயிற்று. அப்போ தேவனுடைய வல்லமையை பற்றி தான் இங்கே கூறப்படுகிறது. அவருடைய நாசியின் சுவாசத்தினால அந்த ஜலம் குவிந்து நின்றது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அவருடைய நாசியின் சுவாசத்தினால அந்த சேரும் சகதியுமாக இருக்க வேண்டிய அந்த மணல் வெட்டாந்தரையாக மாறியது. அப்போ எப்படிப்பட்ட ஒரு வல்லமை நிறைந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய வல்லமையை ஜனங்களுக்கு முன்பாக போற்றி மோசே பாடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ என் தேவன் புறஜாதிகளின் தேவனை விட மிகவும் வல்லமை உள்ளவர், அவர் உயர்ந்தவர், அவர் பெரியவர், அவர் பராக்கிரமம் செய்பவர் என்று மோசே இந்த இடத்துல தேவனை நோக்கி புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார். அப்போது பயம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், தேவனை நோக்கி ஆராதிக்கும் பொழுது அவருடைய பலத்த கரத்தினால் அந்த பயம் என்ற உணர்விலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி மீட்டெடுப்பார். ஹல்லேலூயா. அப்போது இந்த இடத்துல எதிர்கால வாக்குத்தத்தங்களை குறித்து மோசே என்ன பண்ணுறார், அவர் பாடி தேவனை குறித்து ஆராதித்து கொண்டிருக்கிறார். தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகஞ்சன் சொன்னான். ஹல்லேலூயா. அப்போது எகிப்து அந்த பார்வோன் என்ன பண்ணுறாரு, அந்த கடைசி அந்த வாதை வந்த பிறகும் அவர்களை போக சொன்னால், ஆனாலும் அந்த ஜனங்கள் போயிட்ட பிறகு அவர்களை பின்தொடரும்படியாக மீண்டும் அவர்களை சேனைகளை அனுப்பினான், அவர்கள் ரதங்களை அனுப்பினான். நான் அவர்களை தொடருவேன், அவங்கள பிடிப்பேன், அவங்கள கொள்ளையாடி நான் பங்கிடுவேன், இன்னும் அவர்களை அடிமைப்படுத்துவேன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்குறோம், அவர்களோட வேலை சுமையை கொடுத்து அவர்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினார். ஆனால் ஒருவேளை அந்த ஜனங்கள் எகிப்தின் பார்வோன் கையில் திரும்ப சேர்ந்திருந்தா அவருடைய சூழ்நிலை எப்படியாக இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அங்கே மாற்றி போட்டார். ஹல்லேலூயா. உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில்
ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவருடைய பராக்கிரமத்தை பற்றி, அவருடைய வல்லமையை பற்றி, அவர்களுடைய மகத்துவத்தை பற்றி இந்த இடத்துல மோசே பாடலாக பாடிக்கொண்டிருக்கிறார். நாம் வாசிக்கவும் 11-15 வரை நம்ம வாசிக்க கேள்வியா. இதுதான் சொன்னேன், எதிர்கால வாக்கு தத்தத்தை அவர்கள் கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது ஆண்டவர் என்னென்ன வல்லமைகளை செய்ய போகிறார் என்ற அந்த எதிர்கால வாக்குத்தத்தை குறித்தும் மோசே என்ன பண்றாரு, பாடலாக பாடுகிறார். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? அப்போது நம்ம வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த நம் தேவனை விட ஒருவரும் ஒப்பானவர் கிடையாது. அவருக்கு நிகரான தேவன் இந்த உலகத்தில் கிடையாது, எந்த ஏழு உலகத்திலும் கிடையாது என்பதை மோசே என்ற துதிகளில் அவர் பாடி புகழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ எதிர்கால வாக்குத்தத்தம் என்ன? அவங்க கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்க போறாங்க. அந்த இடத்துல என்ன யார் யார் இருப்பாங்க? ஏதோமியர்கள் இருப்பாங்க. அப்போ அவர்கள் மத்தியிலும் கர்த்தருடைய கலம், அவருடைய பலத்த கரம் அவங்க பராக்கிரமம் செய்யும் என்று அந்த இடத்துல மோசே பாடுகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த ஜனங்கள் இப்பொழுதுதான் அந்த செங்கடலை தாண்டி கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அப்போ அந்த நிலத்தின் பகுதியில் கடந்து போகும்பொழுது ஆண்டவருடைய எதிர்கால வாக்கு தத்தங்களையும் மோசே புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் 16-19 வரைக்கும் நம்ம அப்போ பயமும் திகிலும் அவர்கள் மேலே யார் மேலே விழுமா? நம்முடைய எதிரிகள் மேலே, இஸ்ரவேலை பிடிக்க வேண்டும் நினைக்கிற அந்த எதிரிகள் மேலே தான் அந்த பயமும் திகிலும் விழும். என்னுடைய ஜனங்களுக்கு அந்த பயம் கிடையாது. ஏனென்றால் கர்த்தர் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிற ஜனங்களாக காணப்படுகிறோம். ஏன்னா நம்ம யாரை நம்புகிறோம்? உலக பிரகாரமான காரியங்களை நம்புகிறோமா? நம்ம படைத்த தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோமா? அப்போது அவர் நம்முடைய பயத்தை எல்லாம் நீங்களாக்கி விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்மை தொடர, நம்மை பின்தொடர நினைக்கிற அந்த எதிரி, அந்த சாத்தானுக்கு தான் அந்த பயமும் திகிலும் பின்தொடரும் என்று இந்த இடத்துல மோசே ஆண்டவரை உயர்த்தி பாடிக்கொண்டிருக்கிறார். நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரில் வாசம் பண்ணுகிறதுக்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர். இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, அவரை நம்புகிற ஜனங்களாகிய அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேச பாலம் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துல தேவன் நீ நிச்சயம் கொண்டு போய் விடுவீர். இந்த நாளில் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நமக்கும் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி கொண்டிருக்கும். நாம் எப்பொழுது இந்த வாக்குத்தத்தை சுதந்திரிப்பவர்களாக காணப்படுவோம் என்றால், தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து நடக்கும் பொழுது மாத்திரமே நமக்கு பரம கானானை நாம் ருசி பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்போது அவர் வாசம் பண்ணுகிற, அவர் நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்தில் இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எகிப்தின் பார்வோனின் இருதயம் எதனால் கடினப்பட்டது என்று பார்த்தால், அவன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதனால தான் அவர் முரட்டாட்டம் உள்ள ஒரு மனிதனாக காணப்பட்டான். இந்த நாளில் நம்ம ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாக நாம் காணப்பட முடியும் என்பது தான் இந்த வசனங்கள் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் நாட்டப்பட வேண்டும் என்றால் அவருடைய வாக்கு தத்தங்களையும் அவருடைய கட்டளைகளையும் நாம் கை கொள்ளுவர்களாக, அதை பின்பற்றுகளாக காணப்பட வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்ற நம்ம இன்னைக்கு செவி கொடுத்து கேட்பவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஷெம்மா இஸ்ராயேல் என்றால் கேள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நாம் கேட்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் எதை கேட்க வேண்டும்? உலக பிரகாரமான காரியங்களுக்கு நாம் செவி கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதனால் கூட நம்ம யூடியூப், இன்டர்நெட்னு சொல்லி நம்ம போகிறோம். யூடியூப்பில் எத்தனை மணி நேரம் நம்ம அந்த காசிப்பை நம்ம அதில் என்னென்ன வருது நம்ம பார்க்குறோம். அது என்ன மாதிரி சிந்தனைகளை நம்ம கொடுக்குது? எதிர்மறையான நெகட்டிவ் தாட்ஸை நம்ம கொடுக்குது. ஆனால் ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை நம்ம கேட்கும் பொழுது நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக மாறுது. அப்போ எதிர்மறையான சிந்தனைகளை மாற்ற வல்லது என்ன பார்த்தா ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரமே. நம்ம சண்டே சர்வீஸில் ஆராதனைக்கு நம்ம கடந்து வரும். அந்த ஒரு நாள் மாத்திரம் அந்த வார்த்தைகளை கேட்டு மறுநாள் அந்த எனர்ஜியோடு நம்ம போகிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்பவர்களாக காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரை நீர் என்ன பேச விரும்புகிறார், உம்முடைய வார்த்தைகளை என் செவிகள் கேட்க என் செவிகளை திறந்தருளும் என்று ஆண்டவரோடு நாம் இடைப்பட வேண்டியவர்களாக காணப்பட முடியும். அப்பொழுது அவர்கள் ஸ்தாபித்த அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் நாட்டப்பட முடியும். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளில் நம் கர்த்தரிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் முதலாவது அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுப்போம், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம் என்று. ஒருவேளை அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க முடியாதபடி எந்த முரட்டாட்டமாக நம்மளிடத்தில் காணப்பட்டாலும் அந்த பார்வோனின் ஆவி நம்ம விட்டு அகற்றப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. நாம் 20 வாசிக்க போகிறோம். 2வது பகுதி. இதுவரை நாம் பார்த்தோம்
மோசே முதலாவது எழும்பி நின்று தேவனை உயர்த்தி பாடுகிறார். அப்போ ஆண்கள் முதலாவது எழும்பி நின்று தேவனை போற்றி பாட வேண்டும். குடும்பத்தில் ஆண்கள் முதலாவதாக ஆராதனை துவக்கி குடும்ப ஜெபத்தில் அந்த ஆராதனை ஏறெடுக்க வேண்டும். ஆலயத்திலும் ஆண்கள் ஆராதனை துவக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதுக்கடுத்தது சகோதரிகள் அமைதியாக இருக்கணுமா? நிச்சயமாக இல்லை. சகோதரிகளும் எழும்பி நின்று தேவனை பாட வேண்டும் என்பதால் மீரியாமின் துதி பாடல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அடுத்த பகுதிக்கு நேராக கடந்து போகிறோம். 19 22 வரை நம்ம வாசிக்க கேட்போம். இதில் என்ன பண்றாங்க? பெண்களும் எழும்பி நின்று தேவனை ஆராதிக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ நாம் கரங்களை தட்டி நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். மீரியாம் எப்படி அந்த தம்புரோடு இசைக்கருவிகளை மீட்டு தேவன் செய்த அற்புதத்தை பாடுகிறார். அப்போ அந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க? ஆண்டவர் செய்த அந்த அற்புதத்தை அவர்கள் உணர்ந்தவர்களாக அந்த செங்கடலை கடந்து வரும் பொழுது அந்த அற்புதத்தை உணர்ந்தவர்களாக காணப்பட்டு அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ நாமும் எழும்பி நம்ம சகோதரிகளும் என்ன பண்ண வேண்டும்? தேவனை நோக்கி ஆராதிக்க உற்சாகம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். பார்வோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்கள். இதை நம்ம பார்க்கிறோம். ஒரு நிமிஷம் நம்ம கற்பனை செஞ்சு பார்க்கலாம். இப்போ பாடல் ஆராதனையில் ஒரு ஸ்டேஜ் இருக்குது, நம்ம பாடுறோம். ஆனால் அந்த ஜனங்கள் எப்படி எத்தனை 2 மில்லியன் ஜனங்கள் அந்த எல்லாரும் சேர்ந்து அந்த தேவனை ஆராதிக்கும் பொழுது அந்த இடமே ஒரு ஆராதனை மேடையாக காணப்பட்டிருக்கலாம். அது எவ்வளோ ஒரு ஆண்டவருக்கு ஒரு பிரியமான ஒரு காரியமாக இருந்திருக்கும். ஆண்டவருடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா கசப்புகளையும் இனிமையாக மாற்றினார் என்று தேவனை நோக்கி அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் நிறைய காரியங்கள், நிறைய கசப்பான காரியங்கள் தேவன் இனிமையாக மாற்றி கொண்டிருப்பார். ஆனால் நம்ம நன்றி இல்லாதபடி தேவனை நோக்கி நாம் நன்றி செலுத்தாதபடி நாம் போய்கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளில் இந்த வசனங்கள் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவர் அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒவ்வொரு நொடியும் அவர் அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த அற்புதத்தை நாம் பாடலாக பாடும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம் மத்தியில் மகிழ்வார். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல மீரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். இந்த பாடலை கூட நம்ம கேட்டிருக்கோம். அப்போ மீரியாம் பாடின இந்த பாடலை இன்றைக்கு நம்மளும் கேட்டிருக்கோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் ஆண்டவர் எடுத்து போட்டார், நமக்கு பின்தொடர்ந்து வந்த அந்த பார்வோனின் சேனையை போல எந்தெந்த காரியங்கள், எந்தெந்த பலவீனங்கள், எந்தெந்த கடன் பிரச்சனைகள், எந்தெந்த பார சுமைகள், சமாதான குறைவுகள் இதெல்லாம் பார்வோனின் சேனையை போல பின்தொடர்ந்து வருகிறதோ, இன்று நாம் கர்த்தரிடத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் அதை சமுத்திரத்தில் ஆழியில் தள்ளி போடுவது போல அவர் தள்ளி போடுவார். நாமும் வெற்றி சிறந்தவர்களாக தேவனை நோக்கி நாம் ஆராதிக்க முடியும். ஹல்லேலூயா. நாம் 3வது பகுதிக்கு நேராக நம்ம கடந்து வரப்போகிறோம். இந்த 3வது பகுதியில் இவ்வளோ நாள் நம்ம பார்த்தோம், தேவன் அவருடைய கசப்பை இனிமையாக மாற்றினார். தேவன் செய்த அந்த வல்லமையை அவர்கள் துதித்து பாடி ஆண்டவரை ஆராதித்தார்கள். ஆனால் அந்த மூன்றே நாளில் அவருடைய சிந்தனைகள் மாறியது. ஏனென்றால் அந்த சூழ்நிலை மாறியதுனால அவர்களுடைய சிந்தனை மாறி போயிடுச்சு. அப்போ அந்த 3 நாட்களுக்குள்ளே அவங்களுக்குள்ளே என்ன எழும்புச்சுன்னா, முறுமுறுப்பு எழும்புச்சு. புலம்ப ஆரம்பித்தாங்க. மோசையை நோக்கி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. எதுக்காக எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது நம்முடைய கசப்பான வாழ்க்கை இனிமையாக மாற்றின தேவனை மறந்து கசப்புக்களை வந்து கொண்டு வரும். அப்போ இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். என்ன நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டியவர்களாக காணப்பட வேண்டும். நாம் 22 27 அப்போ இந்த ஜனங்கள் ஆண்டவருடைய வல்லமையை பார்த்த பின்பும் புலம்பை முறுமுறுக்கிற ஒரு ஜனங்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். ஏனென்றால் அவங்க என்ன பண்ணுறாங்க, சிவந்த சமுத்திரத்தில் பிரயாணப்படுறாங்க. அந்த சூர் வனாந்திரத்திற்கு அவங்க புறப்பட்டு போகிறாங்க. 3 நாள் அந்த வனாந்திரத்தில் அவங்களுக்கு தண்ணீர் கிடைக்கல. அப்போது ஆண்டவர் செஞ்ச அற்புதம் என்ன? செங்கடலை 2ஆக பிளக்க முடிந்த தேவனால் அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க முடியாதா? அதை கூட அவங்க யோசிக்க முடியாத அளவிற்கு அவர்களுடைய சூழ்நிலை என்ன ஆச்சு? அவங்களுடைய திங்கிங்கை, அதாவது அவங்களுடைய எண்ணங்களை அவர்கள் மாற்றி போட்டது. சூழ்நிலை எண்ணங்களை மாற்ற வல்லதாக இருக்கிறார். ஆனால் சூழ்நிலை காட்டிலும் பெரிதான தேவன் நம் மத்தியில் இருக்கிறார் என்பதை அந்த ஜனங்கள் மறந்து போனார்கள். அவர்கள் மாறாவில் வந்த போல் மாறாவின் தண்ணீர்
தண்ணீர் கசப்பாக இருந்தனால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. அப்போ மாறா என்றால் கசப்பு என்று அர்த்தம். அப்போது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்க? முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். ஹல்லேலூயா. அப்போது இந்த ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ ஆண்டவர் இதுவரை எப்படி அற்புதத்தை அந்த செங்கடலின் நடுவில் அவங்க அந்த காட்சிகளை கண்டு ஆண்டவருடைய அற்புதத்தையும் வல்லமையும் கண்டு அதை நம்மளுடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி போட்டார் என்று துதிகளோடு பாடின அந்த ஜனங்கள் இப்போ முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து. அப்போ இந்த இடத்துல பார்க்கிறோம், உடனே மோசே என்ன பண்ணாரு? கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு, ஆண்டவரே இந்த ஜனங்களை நான் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தேன், ஆனால் இந்த ஜனங்கள் இப்போ மீண்டுமாக என்கிட்ட முறுமுறுக்கிறாங்களே, நான் இவங்களுக்கு என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் அங்கே இருக்க ஒரு மரத்தை காட்டுறாரு. அந்த மரத்தை அந்த தண்ணீரில் போட்ட உடனே அந்த கசப்பு மாறி போனது என்று நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை அந்த மரம் எதனால், அந்த மரத்தினால அந்த கசப்பு மாறிச்சா? நிச்சயமாக இல்லை. அந்த மரம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய கிரியையை செய்ததுனால அந்த கசப்பு மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளில் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து நம் கிரியைகளை நடப்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க கசப்புகளும் மாறும். நாம் ஜெபிக்கிற, நமக்கு தேடி வந்து ஜெபம் கேட்கிற ஒவ்வொருவர்களுக்கும் நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்க கசப்புகளை மாற்ற கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்போ இந்த மரத்தை கொண்டு தேவன் அந்த கசப்பை மாற்ற முடியுமானால் இன்றைக்கு தேவனால் அழைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரை கொண்டு தேவன் பெரிதான காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அந்த நெகட்டிவாக அவங்க சொல்கிற எல்லாற்றையும் அந்த மரத்தை கொண்டு அந்த கசப்பை மாற்றி போடுகிறார். நம்ம ஒருவேளை நம்ம இடத்துல நம்மளுடைய எதிர்மறையான எண்ணங்கள் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம முதலாவது தேவனுடைய சமூகத்தில் நம்ம தேடி வரணும். ஆண்டவரே என்னுடைய எதிர்மறையான எண்ணங்களை என்கிட்ட இருந்து எடுத்து போடுங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அப்போது அந்த எதிர்மறையான எண்ணங்கள் தேவனை விட்டு நம்ம தூரப்படுத்துமா? அப்போ உடனே நம்ம எங்கே தேடி வர வேண்டாம்? நம்ம சபைக்கு தேடி வர வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்தி ஆண்டவரே என்னோட பேசுங்க, என்னோட எதிர்மறையான எண்ணங்களை என்கிட்டேருந்து எடுத்து போடுங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்க வேண்டியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுது நம்ம சிந்தனை உடனடியாக மாற்றப்பட முடியும். அப்போ முதல் நாள் நம்ம என்ன பண்ணுறாங்க? போகலாம் போகலாம், வாங்க வாங்க எல்லாரும் போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த செங்கடலில் அவங்க என்ன பண்ணுறாங்க? ஆர்வமாக உற்சாகமாக போனவங்க இந்த 2-3 நாட்களில் அவங்க என்ன பண்ணாங்க? சோர்ந்து போனாங்க. முதல் நாளில் எல்லாரும் வாங்க போகலாம் போகலான்னு சொல்லிட்டாங்க. 2ஆவது நாளில் வாங்க போகலாம், 3ஆவது நாளில் போகலாம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அப்போது அவங்க சோர்ந்து போயிட்டாங்க, ஆவியில் சோர்ந்து போயிட்டாங்க. மாம்சமும் பலவீனமானது, ஆவியும் உயிர்ப்பிக்கிறது. அப்போ நம்ம ஆவியில் பலன் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்போ 26வது வசனத்தில் கூட கர்த்தர் சொல்லியிருக்கார், அவர்களை கட்டளைகளையும் நியமங்களையும் கட்டளையிட்டு அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவைகளை கை கொண்டால் எகிப்திற்கு வர பண்ணின வியாதியில் ஒன்றையும் வர பண்ணுவதில்லை என்று கர்த்தர் கூறுகிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளில் கர்த்தர் நம்மோடும் வாக்குத்தத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியமங்களையும் அவர் சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவர் என்ன வார்த்தை நம்ம கிட்ட சொல்றாரு, நான் அதுக்கு கீழ்ப்படிவ ஆண்டவரே என்று நம்மளை நாமே சப்மிட் பண்ணும் பொழுது தான் நிச்சயமா அந்த இடத்துல ஆண்டவர் வந்து அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏன்னா மனித இனம் காணாத ஒரு அற்புதத்தை தேவன் அந்த இடத்துல பண்ணதை அவங்க பார்த்துருக்குறாங்க. கடல் 2ஆக பிளந்து அந்த ஆக்வேரியம்ல எப்படி அந்த ஃபிஷ் எல்லாம் போகும்போது நம்ம பார்ப்போம். அப்போ கடல் 2ஆக பிளக்கும் போது கடல்ல மீன் இருக்குமா? நிச்சயம் இருக்கும். அப்போ அந்த மீனுங்களை என்ன பண்ணும்? அந்த 2 பக்கம் நிற்கும் பொழுது அந்த மீனுங்க அப்படி போயிட்டே இருக்கும். அந்த காட்சியை நம்ம நினைச்சு பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு காட்சியா இருக்கு. ஆனால் அந்த ஜனங்கள், அந்த அற்புதத்தை கண்ட ஜனங்கள் அவருடைய எல்லா எண்ணங்களையும் மாற்றி, அந்த இனிமையாய் மாற்றின அந்த சூழ்நிலையை மாற்றி, தண்ணீர் கிடைக்கவில்லை என்ற அந்த கசப்புகளை அவர்கள் வந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதை வெட்டாந்தரையில் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பதை போல தேவன் நடத்தினாரே என்பதை அவர்கள் மறந்து சூழ்நிலையை அவர்கள் பெரிதாக பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்முடைய தாய் சபையில் வந்து பாஸ்டர் இந்த செர்மன் கொடுக்கும் பொழுது அவர் ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி சொன்னார். 2 பக்கம் வந்து அந்த செங்கடல் கூவியெல்லாம் நின்றுட்டுருக்கு. அப்போ 2 பக்கமும் மீன்கள் இருக்குது. ஒரு பக்கம் எம்ப்ளாயி ஃபிஷ் இருக்குது, வேலை செய்கிற ஒரு மீன் இருக்குது. இன்னொரு பக்கம் ஒரு ஓனர், அதாவது முதலாளி மீன் இருக்குது. அப்போ அந்த முதலாளி மீன் கேட்குதா, ஏன் இன்னைக்கு நீ லேட்டாக வந்த அப்படின்னு.
ஆண்டவர் வந்து செங்கடலை பிரிச்சுட்டாரு, அதனால எனக்கு வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு, அந்த சேனல் 2-3 மணி நேரம் கடந்து போக ஆச்சு, அதனால தான் இன்னைக்கு நான் லேட்டாக வந்தேன் அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் செங்கடலை பிரிச்சா ஒவ்வொரு நாளும் அந்த மீன் வேலைக்கு லேட்டாக தான் போயிருக்கோம் அப்படின்றத நகைச்சுவையாக அவங்க பகிர்ந்து கொண்டாங்க. அப்போ எவ்வளவு வல்லமையா, எவ்வளவு அதிசயமா ஆண்டவர் அந்த இடத்துல நடத்தி கொண்டு போயிருக்கிறார் என்பதை அவங்க மறந்து போனவர்களாக முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க கசப்புகளை நாம் எப்படி மாற்ற முடியும் என்றால், தேவனுடைய வார்த்தைகளை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். அவர் என்ன நம்ம கிட்ட பேசுறாரு, அவர் என்ன சொல்ல வர்றாரு, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் கேட்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பவர்களாக, அதான் முதலாவது சொன்ன ஷெம்மா அப்படின்னா கேள் அப்படின்றது அர்த்தம். அப்போ நம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ யெகோவா தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற அந்த நிச்சயம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நாங்கள் கேட்க நாங்கள் தயாராக இருக்கிறோம், நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க முடியும். அப்போ அந்த ஹியர் என்ற அந்த கேட்கிறது என்ற அந்த வார்த்தை அந்த குரல் என்ற அர்த்தமாக வருகிறது. அப்போ தேவனுடைய குரல் நாம் கேட்க வேண்டும் என்றால் நம் காதுகளை அவர் பரிசுத்தப்படுத்த வேண்டும், அவருக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம வந்து நம்ம முன்னாடியே சொன்னது போல் நம்ம யூடியூப்பில் அந்த ஸ்க்ரீன் டைமில் நம்ம எவ்வளோ நேரம் பார்க்குறதுக்கு நேரத்தை ஒதுக்குறோம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கு எவ்வளோ நேரத்தை நம்ம ஒதுக்குறோம் என்றதை நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அப்போது நம்ம ஃபோன் எடுத்தோன்னா மணிக்கணக்காக அதன் டைம் போகிறதே தெரியாமல் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த நாள் ஆண்டவர் பேசுகிறார், என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ செவி கொடு மகளே, என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ கேள், அதன்படி கீழ்ப்படிந்து நட, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நாம் வெற்றி காண முடியும். ஆண்டவர் நம்மளுடைய எல்லா நடக்கைகளும் அவர் ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த நாளில் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க உன்னுடைய நேரத்தை ஒதுக்குகிறாயா, இல்லை நீ ஃபோனில் நேரத்தை ஒதுக்குகிறாய்ன்னு சொல்லி ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நாள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கட்டளை என்பது என்னன்னா நம்முடைய பொறுப்பு, நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற பொறுப்பை ஆண்டவர் நமக்கு கட்டளையாக போதிக்கிறார். அப்போ நம்ம செய்ய வேண்டிய பொறுப்புகளை நாம் செய்தாலே நம் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் அவரை நம்மை நாட்டுவர்களாக காணப்பட முடியும். அப்போ எகிப்தியர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்பதனால தான் அந்த வாதைகள் அவர்கள் மத்தியில் கடந்து வரவில்லை. அந்த பார்வோனின் இருதயம் அந்த வார்த்தைகளை கேட்க முடியாமல் போனதுனால தான் அவனுடைய அந்த 10 வாதைகள் அந்த இடத்துல கடந்து வந்தது. அப்போ இந்த நாளில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, அவரே நம் பரிகாரியாகிய கர்த்தர் யெகோவா ராஃபா, அவரே நம்முடைய மருத்துவராக இருந்து நம்முடைய பலவீனங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார் என்று, அவரே நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாய் இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அதற்கு முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்றால், அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியமங்களையும் நான் கை கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு எங்களுடைய செவிகளை திறந்தரல வேண்டும் என்று இந்த நாளில் கூட நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். நாம் எழுந்து நின்று தேவனை நோக்கி ஆராதிக்க போகிறோம். எங்கள் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேளாதபடி எந்தெந்த இருதய கடினம் எங்களுக்குள்ளாக இருந்தாலும் இந்த நேரத்தில் எடுத்து போடுங்கன்னு சொல்லி, இப்பொழுது எப்படி மோசே உற்சாகமாய் பாடினாரோ, மீரியாம் எப்படி உற்சாகமாய் ஆராதித்தார்களோ, அதே போல நாம் தேவனை நோக்கி இப்பொழுது நாம் உற்சாகமாக ஆராதிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க நம் செவிகளை ஆயத்தப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். இது கர்த்தரை புகழ்ந்து பாடுகிற நேரம். ஆமென். எத்தனை பேருக்கு ஆண்டவர் வாழ்க்கையில் நன்மை செய்திருக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற பாடுகிற நேரம். ஆமென். கர்த்தர் வாழ்க்கையில் எத்தனை பலவீனங்கள், எத்தனை சோறுகள், எத்தனை காரியம் நன்மையாக செய்திருக்கிறார். ஆமென். ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிற நேரம். ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடிடுவே, மகிழ்ந்து பாடிடுவேன் கூட சேர்ந்து. மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடிடுவே, மகிழ்ந்து பாடிடுவேன். கர்த்தர் என்பது, கர்த்தர் என்பது அவர் நாமம், யூதத்தில் வல்லவர் அவரே. கர்த்தர் என்பது அவர் நாமம், யூதத்தில் வல்லவர் அவரே. கர்த்தர் என்பலன் கீதமானார், கரம் பிடித்து என் ரட்சிப்புமானார். கர்த்தர் என்பலன் கீதமானார், கரம் பிடித்து என் ரட்சிப்புமானார்.
மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடிடுவேன். என சேர்ந்து பாடலாம். மகிழ்ந்து பாடிடுவேன். மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடிடுவேன். மகிழ்ந்து பாடிடுவேன். அமிழ்ந்தது அமிழ்ந்தது அதோ பார்வோனின் சேனை ஆழி அவர்களை மூடிக்கொள்ளவே. அமிழ்ந்தது அது பார்வோனின் சேனை ஆழி அவர்களை மூடிக்கொள்ளவே. ஆழங்களில் அமிழ்ந்து போகவே ஆச்சரியமே அவர் செயலே. ஆழங்களில் அமிழ்ந்து போகவே ஆச்சரியமே அவர் செயலே. மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடிடுவே. மகிழ்ந்து பாடிடுவே. சூத்திரம் 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 சூத்திரிக்கிறோம் அப்பா. நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் தகப்பனே யாத்திராகமம் 15வது அதிகாரத்தில் அப்பா நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நாங்கள் பார்த்தோமே அப்பா. அப்பா இந்த வேலையிலும் தகப்பனே அப்பா எங்கள் மத்தியில் நீங்கள் பேசுங்க அவியானவரே, நீங்கள் என்னை மறைத்து பேசுங்க தகப்பனே அப்பா. அப்படி ரத்த கோட்டைக்குள்ளே எங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு வருகிறான் அவியானவர் தாமே எங்களை வழி நடத்துங்க. எல்லா துதிக நான் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே ஆமென். ஷாலோம். யாத்திராகமம் 15வது அதிகாரத்தில் கர்த்தர் என்னோடு கூட பேசின வசனம் 26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஆண்டவருடைய கட்டளைகளையும் அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்கும்போது எகிப்தில் வரப்பண்ணின எந்த ஒரு வாதைகளையும் வரப்பண்ணுவதில்லை என்று இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்திங்கன்னா கர்த்தர் நிறைய அற்புதங்களை செஞ்சார். ஆனாலும் அவங்களுக்குள்ள சீக்கிரமாக அவங்களுக்குள்ள அந்த முறுமுறுப்பு வந்தது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் கசப்பாக இருந்ததுனால அவங்க முறுமுறுத்தாங்க. ஆனால் அவங்க முறுமுறுத்து ஆண்டவரை கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் நம்ம இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறோம். ஆனால் நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற நிறைய அற்புதங்களை நம்ம யாருமே யோசிக்கிறதில்ல. ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மக்கிட்ட சொல்கிறாரு, நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை போல நம்ம இல்லாதபடிக்கு அவங்களுக்கு செஞ்ச அற்புதங்களெல்லாம் அவங்க மறந்துட்டு ஆண்டவர் ஒரு விஷயத்தில் தான் அவங்கள சோதிச்சார். அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நம்மளை சோதிக்கலாம். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் இருக்கும். நம்மளுடைய பணத்தில் நம்ம கஷ்டப்படலாம். ஒருவேளை வேலை செய்கிறவர்களாக இருந்தால் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் கஷ்டப்படுகிறவர்களா இருக்கலாம். சரீர பலவீனங்களில் நம்மளுக்கு கஷ்டம் இருக்கும். நம்ம உடனே என்ன பண்ணுறோம், ஆண்டவர்கிட்ட நம்ம நெகட்டிவாக பேச ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆண்டவர்கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை மறந்துட்டு அவரை இஸ்ரவேல் ஜனங்களை போல நம்ம மறந்துட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கு நம்ம அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுத்து நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட பேச வல்லவராக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்குறோம். நம்ம இன்றைக்கு நம்மளுடைய செவிகளை படுத்தும்படியாக நம்ம கர்த்தர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம செவிகளில் கை வைத்து நம்ம ஜெபிக்கலாம். நிறைய சூழ்நிலையில் நான் கூட என்ன பண்ணுவேன், ஆண்டவர் செய்த நன்மைகளெல்லாம் மறந்துட்டு எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் கூட ஏன் இப்படி இருக்குன்ட்டு நான் நிறைய நேரம் ஜெபிக்கும் போது ஏசப்பா ஏன் இப்படி பண்ணுறீங்க, என்னுடைய சூழ்நிலை ஏன் இப்படி இருக்குன்னு தான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணி நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் அதுவும் எனக்கு நன்மையாக தான் மாற்றியிருக்கிறாரு. இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மக்கிட்ட சொல்லிட்டுருக்காரு, எப்படி மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினாரோ இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு கசப்புகளை மதுரமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறாரு. இன்றைக்கும் நம்மளுடைய காதுகளில் நம்ம செவிகளில் கைகளை வைத்து ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய செவிகளை பரிசுத்தப்படுத்தும்படியாக இன்றைக்கு நம்ம கேட்போம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நம்முடைய செவிகளில் தேவையில்லாத காரியங்களை நம்ம கேட்காதபடிக்கு, தேவையில்லாத நம்ம ஃபோன் பார்க்குறோம், நிறைய மனிதர்களின் வார்த்தைகள் நம்மளுடைய சிந்தையை சிதறடிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி நம்ம இல்லாதபடிக்கு ஆண்டவருடைய
ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து நடக்கலாம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியலாம். எப்படி 26வது வசனத்தில் நம்ம பார்த்தோமோ, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றாரோ, அதே போல இன்றைக்கும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடப்போம், அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிப்போம். கீழ்ப்படிந்து நடக்கும்போது எந்த ஒரு வாதைகளும் நமக்கு கர்த்தர் வரப்பண்ண மாட்டார். நம்மளுடைய பிரச்சனைகளை அவர் மாற்றி போட வல்லவராய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பதாக வந்து நம்முடைய செவிகளில் கையை வைத்து நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபித்து இந்த வேலையில நம்ம செவிகளை பரிசுத்தப்படுத்தும்படியாக நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கலாம். அவருடைய வார்த்தை, அவர் ஒருவேளை நம்மளுக்கு நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட பேசுவாரு, நம்ம அதை கூட மறந்துடுவோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நம்ம நடக்கிறவர்களாய் நம்மளை மாற்றிக்கொள்ளலாம். அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கலாம். வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஓரி வாக்கு வரவலவா வரவலவா ஓரி பாபா பாபா ஷரரரரிரரரி பாபா பாபா ரி பாக்கபா ஓரி தலபோரி பலவாக்க வரவலவாக்கபா ஓ ஷவர பலவாக்க தகப்பனே அப்பா, எங்க செவிகளை நீங்க திறந்தருளும் தகப்பனே. அப்பா, உம்முடைய வார்த்தையை கேட்க கூடாதபடிக்கு அப்பா அடைத்து வைத்திருக்கிறப்பா எல்லா சத்துருக்களின் கிரியைகளை இன்றையிலிருந்து எங்களை விட்டு எடுத்து போடுவீராக. அப்பா, நீர் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு அப்பா அதன்படி நாங்க நடக்க, அப்பா கீழ்ப்படிந்து நடக்க அப்பா எங்களுக்கு நீங்க கிருபையை தருவீராக. அப்பா, எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா முறுமுறுப்புகள் நீங்க எடுத்து போடுங்கப்பா. அப்பா, இன்றைக்கு தகப்பனே அப்பா நீங்க செய்த நாங்கள் அற்புதங்களை மறந்துட்டு தகப்பனே நீங்க எங்களை சோதிக்கும்படியாக கூடப்பா எங்களுக்கு நீங்க கஷ்டமான சூழ்நிலைகளை கொடுத்துருக்கலாம். ஒருவேளை நாங்கள் அதெல்லாம் மறந்துட்டப்பா உண்மை விட்டு நாங்கள் தூரம் போயிருந்தா தகப்பனே இன்றைக்கு நாங்கள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறோம் ராஜா. அப்பா நீங்க எங்களப்பா நீங்க எங்களுடைய அப்பா குறைகளை எங்களுடைய குற்றங்களை மன்னிப்பீராக. அப்பா ஒரு விசையாயப்பா இந்த வேலையில அப்பா நாங்கள் எங்க ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியானவரே அப்பா இன்றையிலிருந்து தகப்பனே அப்பா நீர் சொல்லுகிறப்பா ஒவ்வொரு கட்டளைகளையும் அப்பா உம்முடைய நியமங்களையும் நாங்கள் கை கொண்டு அப்பா எங்களுடைய செவிகளை அப்பா நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு நேராக திருப்புகிறோம். நீர் அப்பா எங்களோடு கூட பேசுங்க. உம்முடைய வார்த்தைகள் மட்டும் தகப்பனே எங்களுக்கு கேட்கட்டும் தகப்பனே. அப்பா தேவையில்லாத காரியங்களுக்கு அப்பா எங்களுடைய கண்களையும் எங்களுடைய செவிகளையும் நாங்கள் சாய்க்காத படிக்கு உம்முடைய வார்த்தையை கேட்டு அப்பா அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. எங்களுடைய செவிகளை இன்றைக்கு நீங்க பரிசுத்தப்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவர் தாமே அப்பா எங்களை நீங்க நடத்துவீராக. உம்முடைய கிருபை எங்க ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். அப்பா இந்த வேலையில் அப்பா நாங்க ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து ஜெபித்தோம் தகப்பனே. நீர் எங்களுடைய செவிகளை திறந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உம்முடைய வார்த்தைகள் தகப்பனே இன்றையிலிருந்து அப்பா எங்க செவிகளில் கேட்கட்டும் தகப்பனே. இன்னும் அதிகமாய் அப்பா உமக்காக எழும்ப தகப்ப நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. நீரே எங்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க.
நடத்துங்க. எல்லா துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இப்போ ஒரு தீர்க்கதரிசன செயல் செய்ய போறோம். ஆமென். ஹல்லேலூயா. நீ நம்ம செவிகளில் கர்த்தரோட வசனத்தை கேட்கணும். ஆமென். நம்ம ரெண்டு பேரா நினைக்க போறோம். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு என்ன வசனம் சொல்றாரோ அவரோட காதுல நீங்க சொல்லிடுங்க. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு என்ன வசனம் ஏவுறாரோ பக்கத்துல இருக்கிறவங்க ரெண்டு பேரா நினைக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் வசனத்தை கேட்போம். ஆமென். கர்த்தர் நம்ம செவி கொடுப்போம். கர்த்தர் நம்மளை மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றுவார். ஆமென். மாறாவின் கசப்பை மதுரமாக மாற்றுவார். வாழ்க்கையிலே நாம் இது ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிற காலம். ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் புகழ்ந்து பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஷாலோம் ஷாலோம் ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யாஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.